தச அவதாரங்களின் முக்கியத்துவம். வராக அவதாரம் இரண்யாட்சன் பாதாள லோகத்திற்கு இழுத்து சென்ற பூமியை மீட்க ஆண்டவன் வராக ரூபம் எடுத்து பூமியை வெளியே கொண்டு வந்தார். நாரதர் அவதாரம் பக்தியே முக்கியம் என்பதை உலகுக்கு விளக்க நாரதர் அவதாரம் எடுத்தார். தத்தாத்திரேயர் அவதாரம் அத்ரி முனிவருக்கும் அனுசூயா தேவிக்கும் மகனாக பிறந்து பிரகலாதனுக்கும் அலர்கனுக்கும் உபதேசம் செய்ய இந்த அவதாரம் எடுத்தார். மச்ச அவதாரம் மனுவை ஓடத்தில் ஏற்றி ஹயக்ரீவனை கொன்று வேதங்களை மீட்டு பிரம்மனிடம் வழங்க ஆண்டவன் மச்ச ரூபம் எடுத்தார். கூர்ம அவதாரம் தேவர்கள் அசுரர்கள் பார்க்கடலை கடையும் போது அதை தாங்க கடல் அடியில் ஆமை உருவில் தோன்றினார். தன்வந்திரி அவதாரம் பார்க்கடலில் இருந்து அமிர்தம் வெளிவந்த போது அதை தேவர்களிடம் கொடுப்பதற்காக தன்வந்திரியாக தோன்றினார். மோகினி அவதாரம் அசுரர்களை ஏமாற்றி தேவர்களுக்கு அமிர்தம் பங்கிட ஆண்டவன் மோகினி ரூபம் எடுத்தார். நரசிம்ம அவதாரம் பக்தன் பிரகலாதனை காப்பாற்ற இரண்யக சிபுவை அழிக்க ஆண்டவன் நரசிம்மனாக தோன்றினார். வாமன் அவதாரம் மகாபலியிடம் 3 அடிப்படையில் மண் கேட்டு அவனை பாதாள லோகத்திற்கு அனுப்ப ஆண்டவன் வாமனனாக வந்தார். பரசுராம அவதாரம் ஜமதக்னி முனிவரின் மகனாக பிறந்து 21 தலைமுறை சத்திரியர்களை அழித்து நீதி நிலைநாட்ட ஆண்டவன் பரசுராமனானார். ராம அவதாரம் ராவணன் கும்பகர்ணன் ஈராவணன் போன்ற அரக்கர்களை அழித்து முனிவர்களை காப்பாற்ற சத்தியத்தை நிலைநாட்ட ஆண்டவன் ராமராக வந்தார். கிருஷ்ண பலராம் அவதாரம் கம்சன் சிசுபாலன் தந்தவரன் போன்ற அரக்கர்களை அழித்து பூமியின் பாரத்தை குறைக்க ஆண்டவன் கிருஷ்ண பலராம அவதார்ஸ் எடுத்தார். கல்கி அவதாரம் கலியுகத்தில் அதர்மம் அதிகரிக்கும் போது தர்மத்தை நிலைநாட்ட பகவான் கல்கி அவதாரம் எடுக்க இருப்பார்.